உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க நிலைமையும் அந்த ராகினியத்து நிலைமையும் இவ்ளோ மோசமா போகும்னு நான் நினைக்கவே இல்ல. ஏமா எதுக்கு நீ சுத்தி வலிச்சிட்டு இருக்கிற? முதல்ல நேர விஷயத்துக்கு வா. காலையில நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நல்ல விஷயம் தானே. அங்க நான் நம்ம ராகினியத்தைய பார்த்தேன். அதான பார்த்தேன். இதுதான் விஷயமா? அப்ப டென்ஷன் ஆகிறது சரிதான். மாமா சரிடி, அதுக்கு என்ன இப்போ? அங்க காவியாவும் இந்திரவும் வந்திருந்தாங்க. அப்போ என்னால நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது பார்த்ததுல இருந்து என் மனசு தாங்கவே முடியல. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என்ன சொல்ற? ராகினிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒழுங்கா சொல்லி தொலையேன். என்ன ராகினிக்கு என்ன? சொல்லி தொலை. ராகினி அத்தை இந்திரா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. என்னடி சொல்ற? ஒழுங்கா சொல்லு, என்ன நடந்தது? என் தங்கச்சி ராகினி அந்த இந்திரா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாளா? ஆமா அத்தை. நீ பாத்தியா? கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ராகினிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு அவ இந்திரா கால்ல எல்லாம் போய் விடறா? அவளுக்கு என்ன தலை எழுத்தா? இது பாரு ஏமா, நல்லா பாத்தியா? காலில் விழுந்தாளா இல்ல காலை வாரி விட்டாளான்னு? மாமா சும்மா இருங்க மாமா. நீங்க ரொம்ப அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க. ராகினி அத்தை வயசுல எவ்வளவு பெரியவங்க. அவங்க இந்திரா கால்ல விழுந்தாங்க. அதுக்கு இந்திரா என்ன பண்ணன்னு தெரியுமா? எவ்வளவு மோசமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க. ஏன் ஜெயா, ஹேமா தான் சொல்றான்னா நீயும் கேட்டுட்டு நின்று இருக்கிற? ராகினி காலில் விழுந்தாலாமா, இந்திரா மோசமா நடந்துகிட்டாலாமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் ஹேமா, எதுக்கு இப்ப காதுல பூ சுத்திட்டு இருக்கிற நீ? உங்க கூட்டு களவாணித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தானே இந்திரா இந்திரான்னு சொல்லிட்டு இருப்பீங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு பாருங்க, காட்டுறேன். பாருங்க அத்தை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.